புத்தி வந்தாச்சாப்பா. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? வாங்க சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. ஓகே. இப்போ மந்த்லி மார்க்கெட் வந்து அப்ரில்ல இருக்கு. ஓகே. அங்க இருந்து ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு இப்போ கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகுது. இப்போ வந்து ப்ரீவியஸ் ஹை வந்துட்டு நோட் பண்ணோம். அந்த இப்போ கரண்டா மார்க்கெட் இருக்க அந்த லைன் அது வந்து நல்ல ஒரு கீ லெவலும் கூட. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து நம்ம 42.540 அடுத்த அது வந்து ஹையா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து அந்த 27 அது அந்த லைனை வந்து லோவா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் கூட டவுன் ட்ரெண்ட் லைனா டவுன் அந்த 3 பிளாக் அது அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் லைன் போடக்கூடாது. ப்ரோ இப்படி அப் ட்ரெண்ட் லைனும் போட்டுக்கலாம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஹையை உடைச்சாதான் மார்க்கெட் என்ன மேல போகும். அதர்வைஸ் கீழே தான். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இது பார்க்கும்போது இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஓகே ரைட். சரி, கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல ஹைல என்ன பண்ணுவோம், லோல என்ன பண்ணுவோம்? ஹைல வந்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா செல் எடுப்போம், லோல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா பை எடுப்போம். அந்த பாக்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா காப்பி ஆஃப் த பாக்ஸ் வந்துட்டு. சூப்பர். நெக்ஸ்ட் அப்புறம் வீக்லிக்கு போகலாம். வீக்லில இப்போ மார்க்கெட் எங்க நிக்குது கரெக்ட்டா? வந்து கரெக்ட்டா வந்து அந்த ஹை அந்த கீ லெவல் அங்க நிக்குது. ஸோ அங்க வந்து என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோ அது இது பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க. இல்ல டாட் இது இந்த கன்ஃபர்மேஷன் ஓகே. இப்போ வந்து 50% ரீடெஸ்ட்டையுமே வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ஸோ மேபி அந்த கீ லெவலை பிரேக் பண்ணா மேல போகலாம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ டெய்லி போயிடலாம். டெய்லி லோ எது? டெய்லி லோ வந்துட்டு இந்த இந்த அது மைனர் லோவா அப்படி வச்சுக்கலாம். 32.500 அப்படின்னு இருக்கு. அது ஒரு கீ லெவலும் அப்படி வச்சுக்கலாம். அதான் இதானே? ஆமா, அது கீ லெவலாவும் வச்சுக்கலாம். சூப்பர். சோ அத பிரேக் பண்ணுச்சுனா நம்ம அதுக்கு கீழ செல் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல என்ன கேண்டில் வந்திருக்கு? ரெசிஸ்டன்ஸ்ல ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? மார்க்கெட் வந்து கீழ இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஆனா இன்னும் அந்த அது மார்னிங் ஸ்டாரும் வந்திருக்கு bro. சோ அதனால இங்க இது மார்னிங் ஸ்டார் இல்ல. சோ एक्चुअली இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸா? ஆமா. சோ மார்க்கெட் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னடா? இதான் என்னடா? டவுன்ல தான். சரிடா. அப்ப ட்ரை பண்ணலாமா கூடாதா? இப்போ எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்டார்ல இருந்துச்சுன்னா நான் எடுத்திருப்பேன். இப்போ வந்து வேற ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் எடுப்பேன். இப்போ வந்து இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு. ஸோ அதோட லோவை பிரேக் பண்ணி இன்னொரு கேண்டில் வந்துச்சுன்னா எடுக்கலாம். இப்போ வந்து black or red ல இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியால என்ன கேண்டில் வந்திருக்கு? bro green blue na green black na red na that's it yeah. Okay. இப்போ ஹேங்கிங் மேன் வந்திருக்கு. ஹேங்கிங் மேனுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் ரெண்டுத்தையும் சேர்த்தா லைக் ஹேங்கிங் மேன் தான் இன்னும் கொஞ்சம் பையிங் பிரஷர் bearish engulfing அப்ப என்ன பண்ணலாம்? எந்த ஏரியால bearish engulfing வந்திருக்கு? ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஓகே. அப்ப என்ன பண்ணலாம்?
அப்போ வந்து செல் எடுக்கலாம். ஏன் இந்த இடத்துல வந்து செல் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா இன்னும் லோ உடைக்கலாம், பட் செல் எடுக்கலாம். இது என்ன லெவல்? as usual மேஜர் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் ஹை எல்லாம் செல் எடுக்கலாமா? ஸ்டாப் லாஸ் அந்த மேல இருக்கு வச்சுக்கலாம். ஓகே, டார்கெட் 1:2 ரன் பண்ணலாமா? ஐ ஷூர்? ஓகே ஷூரா? ஆல் தி பெஸ்ட். 1:1 ஹிட்டா? ஹிட். ஃபைனலி என்ன பண்ணிருக்கு? 1:2 ஹிட். தென் என்ன இருக்கு? ஹிட் ஆயிட்டு இப்போ இன்னொரு இது கூட எடுக்கலாம். அந்த ரீடெஸ்ட்க்கு வரோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு என்ட்ரி எடுக்க போறீங்களா? இன்னொரு நிமிஷம். இங்க வந்து நம்மளுக்கு அந்த பியரிஷ் ஈவினிங் ஸ்டார் வந்திருக்குல்ல ப்ரோ. ஆமா. ஸோ அது வரைக்கும் நம்ம வச்சுட்டு இதுக்கு வந்து 50% ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வரலாம் இல்லை? ஸோ இவ்வளோ தூரம் வர்றது எப்படி சொல்றீங்க? இது இதுக்கிட்ட வைக்கிறீங்களா? இது வேணுமா இல்லை இது வேணுமா? அதுக்கு அங்கதான் வைக்கணும். இங்கதானே வைக்க போறோம்? இங்கதான் வைக்கணும். ஓகே, அப்பனா ஓகே, நான் ரன் பண்ணலாமா? ஓகே, ரன் பண்ணுவோமா? ஏன்னா அதோட ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி இங்கே என்ன இருக்கு? செக் ப்ளீஸ். இது வந்து ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிருச்சு. ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகி இந்த சப்போர்ட் என்ன ஆட் ஆயிருக்கு? இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஓகே, என்ன நடக்கலாம்? இப்போ கீழே வரணும். இங்கேயுமே நமக்கு அந்த பியரிஷ் என்கல்ஃபிங் தான் கொடுத்துருக்கு. ஓகே, எந்த லெவல்ல பியரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு? ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம இது எடுக்கலாம். செல்லன்ட் ஆயிஷா. ஸ்டாப் லாஸ் சேம் ஸ்டாப் லாஸ் சேம் தானா ப்ரோ? அந்த நம்ம அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம். டார்கெட் 1 சேம் டார்கெட்டா? சேம். ரன் பண்ணலாமா? ரன் பண்ணவா? ஓகே. ஐஷா? ஷூர். என்ன ஆச்சு? 1:1 இப்போ ஆயிடுச்சு. என்ட்ரி ஹிட் ஆயிருக்கா? இல்ல, என்ட்ரி ஹிட் ஆகல. என்ட்ரி ஹிட் ஆகல. சோ செகண்ட் எடுத்ததுக்கு வந்து நீங்க 5.41 ரிவார்ட் ரேஷியோ வந்திருக்கு ப்ரோ. அப்படினா அதுக்கு வந்து நம்ம 2.5 கிட்ட என்ட்ரி ஹிட் ஆயிருக்கும். லாஸ்ட் எடுத்து 3 எடுத்தாச்சு. 333. சோ ஓகே, இது வரைக்கும் என்ன டார்கெட் உங்களுக்கு? ஆமா. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிச்சா? ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகல. ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? என்ட்ரி ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? என்ட்ரி ரிஸ்க் ரிவார்ட்ரியா இல்ல ஹோல்ட் பண்றீங்களா? இந்த ட்ரேடர் இது நான் ஹோல்ட் பண்ணல ப்ரோ. இது லாஸ்டா நம்ம எடுத்தோம்ல 5.44 அந்த ரிவார்ட், அதுக்கு வந்து நம்மளுக்கு 3 கிட்ட ஹிட் ஆயிடுச்சு. அது ஓகே. அதுக்கு முன்னாடி 2 வச்சிருக்கோம்ல, அது வந்து நான் ஹோல்ட் பண்ண வேணாம்னு இருக்கேன் ப்ரோ. ஒரு நிமிஷம். ஏன்னா அது இந்த இம்பல்ஸ்க்கு 50% ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலதான் போகுது அப்படின்னு. ஆனா இந்த ப்ரீவியஸ் ஹையை உடைக்கல. சி இது வந்து ப்ரீவியஸ் ஹையா மாறிடுமா? இந்த ஹையை இன்னும் உடைச்சு என்ன ஆகல? கேண்டல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, க்ளோஸ் வைக்கல. அப்ப மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா சான்சஸ் இருக்கு, டவுன்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை உடைச்சதுன்னா நம்ம இது ஆர்டர் க்ளோஸ். ரெண்டு ட்ரேடுமே க்ளோஸ். ரெண்டுமே க்ளோஸ். இதுக்கப்புறம் செல் என்ட்ரி கிடைச்சா என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். சரி, இப்போ இது வந்து இம்பல்ஸ் ஆயிடுமா? ஆமா. சோ இது இம்பல்ஸ் ஆகுறப்ப நான் என்ன பண்ணிப்பேன்? ஃபுல் இந்த ஹைல இருந்து லோக்கு போய்க்கும் போது என்ன அவருக்கு 50% லெவலா இருக்கா? சோ இந்த லெவல்ல தாண்டா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழ தான் இருக்கும்.
கீழே தான் வரும். ஸோ அடுத்து செல் என்ட்ரி கிடைச்சா கூட நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே எடுக்கலாம். செல்லு எடுக்கலாம். இதுக்கு வந்து செல் என்ட்ரி என்ன ஆகல, செல் என்ட்ரி என்ன ஆகல, செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இல்ல இந்த இடத்துல இந்த ட்ரேட் க்ளோஸ், இந்த இடத்துல இந்த ட்ரேட் க்ளோஸ், இன்னும் செல் என்ட்ரி கிடைக்கல. ஓகேவா, கிடைக்கல. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ எடுக்கலாம் சார். Are you sure? Sure. Stop loss. ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்ட் ஆக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ப்ரீவியஸ் ஐ பிரேக் பண்ணி மேல போயிட்டு இம்பல்ஸ் எடுத்து மறுபடியும் மேல போலாம்ல. Anything it will happen. பட் ஆனா இது வந்து ஒரு நிமிஷம் அப்படி காட்டுங்க, ஜூம் அவுட் பண்ணி காட்டுங்க. எல்லா வீக்லிக்கு போய் பார்க்கலாம் நீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா ட்ராப் நடந்துருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம், கீழே ட்ராப் அவுட் ஆகலாம். ஏன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் வேலை இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும், கீழே ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சொல்லுங்க. ஓகே, ஸோ வீட்டு இந்த கீழே வழியும் உடச்சிச்சு. இந்த கீ என்ன ஆக்ட் ஆகும், கீ வந்துட்டு இப்போ உடைச்சதுன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். பிளஸ் ப்ரீவியஸ் லோவா என்ன இருக்கு, உடைஞ்சு இருக்கு. மார்க்கெட் என்ன ஆகும், டவுன் ஆகும். ஓகே, ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம், ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேல அந்த ஹை அது வரைக்கும் வச்சுக்கலாம். இது வரைக்கும் வச்சுக்கலாமா? டார்கெட் ஆல்மோஸ்ட் இதுவா? ஐஷா ஓகே, ரன் பண்ணலாமா? இது வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த ப்ரீவியஸ் லோ அதுக்கு கொஞ்சம் மேல ஆல்ரெடி டார்கெட் ஹிட் ஆயிருச்சுல, அது வரைக்கும் ரன் பண்ணலாமா? ஐஷா ஷூர். அடுத்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் சேமா? அதுக்கு மேல டார்கெட் 1:2 ரன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டார்கெட் 1 இல்ல கிட்டா? சோ இதுல 1 கிட்டா? இதுக்கு 1 ரெண்டு டார்கெட் கிட்டா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ஃபென்டாஸ்டிக். என்னது மக்களே, ஃபென்டாஸ்டிக்கா? ஸோ அவ்வளோதான். இதுதான் என்ன நான் பண்ணணும், நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் ப்ரோ. மார்க்கெட் ஸ்ட்ரெச்சை பார்க்கலாம் ப்ரோ, லோ பிரேக் ஆகிருக்கா, கீ லெவல் ப்ரோ, ட்ரெண்ட் லைன் போகலாம் ப்ரோ, இங்கேருந்து இது பண்ணலாம், இங்கேருந்து இதுதான் பார்க்கணும், இங்கே இந்த கேண்டல் வந்து இந்த இடத்துல என்ட்ரி இருக்கலாம். நான் சொல்லாமலே நான் டக்குனுங்க என்னென்ன வந்துருக்குன்னு சொல்லலை. ஸோ சி இஸ் அப்சர்விங் மீ, என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து இது செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற தெளிவான என்ட்ரி. இந்த இடத்துல ஓப்பனாக சொன்னால் நோ மிஸ்டேக்ஸ். இடத்துல என்ன இல்லை, நோ மிஸ்டேக்ஸ். இந்த இடத்துல மிஸ்டேக்ஸே கிடையாது, பர்ஃபெக்ட் என்ட்ரி. இதில் என்ன என்ட்ரி, பர்ஃபெக்ட் என்ட்ரி. ஸோ இதே மாதிரி இன்னுமே நிறைய மூவ் ஆன் பண்ணணும். சூப்பர் அப்சர்விங், நல்ல அப்சர்விங் சோமியா. ஓகே தேங்க்ஸ். ஸோ இன்னொன்று நான் நிறைய எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட. இந்த சூப்பர் வேற லெவல் மாஸ் காமிச்சிட்டீங்க. பெரிய விசிலோட பெரிய கிளாப் பண்ணுங்க பார்ப்போம்.